ஆங்கிள் மேக்கட்டுக்கு எந்த ஒரு உணவகத்துக்கு செல்வதற்கு முன்பும் ஒரு பழக்கம் உண்டு. அவர் எப்போதும் முதலில் அந்த இடத்தை நோட்டம் விடுவார். அங்குள்ள மற்ற வாடிக்கையாளர்கள் உணவை எப்படி ரசித்து சாப்பிடுகிறார்கள் என்று பார்ப்பார். இன்றைக்கு அவர் ஈட் ஈட் என்று அழைக்கப்படும் ஒரு உணவகத்தின் முன்னால் நிற்கிறார். ஜன்னல் வழியாக உள்ளே இருக்கும் வாடிக்கையாளர்கள் உணவை மிகவும் ரசித்து சாப்பிடுவதை பார்த்ததும் அவர் கண்டிப்பாக இந்த இடத்தை முயற்சித்து பார்க்க வேண்டும் என முடிவு செய்கிறார். அவர் கதவை தள்ளிக்கொண்டு உள்ளே நுழைந்து பகுதிக்கு சென்று ஒரு இருக்கையை பிடிக்கிறார். அங்கிருந்து உணவின் அனைத்து அருமையான வாசனைகளையும் நுகர முடிவதோடு சமையல் கலைஞர்கள் தங்கள் வித்தையை காட்டுவதையும் மிக அருகில் இருந்து பார்க்கும் வாய்ப்பும் அவருக்கு கிடைக்கிறது. அங்கு அமர்ந்து செட்டிலானதும் அவர் மெனு எடுத்து நன்றாக பார்த்துவிட்டு சிறிது யோசனைக்கு பிறகு வதக்கிய மாட்டு நாக்கு சாதம், ஸ்டிர் ஃப்ரைட் பீஃப் டங் ரிஸ் ஆர்டர் செய்கிறாரு. அதிக நேரம் எடுக்காமல் அந்த காம்போ உணவோடு வரும் பழ சாலட்டும் பாரம்பரிய ரஷ்ய பாணிசாற்றை அடிப்படையாக கொண்ட போஸ்ட் சூப்பும் அவரது மேசைக்கு வருகின்றன. அந்த சூப்பில் சேர்க்கப்பட்டுள்ள அரைவேக்காடு முட்டையின் மஞ்சள் கரு மெதுவாக கரைந்து ஏற்கனவே தடிமனாக இருக்கும் இறைச்சி சாற்றை இன்னும் சுவையாகவும் அடர்த்தியாகவும் மாற்றுகிறது. அதே சமயம் அதன் வெள்ளைக்கரு மேலே மிதந்து பல வண்ண காய்கறிகளோடு அழகாக கலக்கிறது. அந்த பழ சாலட்டின் அடர்பச்சை நிறமே அது எவ்வளவு புதியது என்று உறக்கச் சொல்லும் நிலையில் அதன் மேல் ஊற்றப்பட்ட வீட்டிலேயே தயாரித்த கேரட் ட்ரெஸ்ஸிங் அதை இன்னும் கவர்ச்சிகரமாக மாற்றுகிறது. அதை ஒருவாய் சாப்பிடும் போது அது மொறுமொறுப்பாக புத்துணர்ச்சி ஊட்டுவதாக மற்றும் உணவின் திகட்டலை அப்படியே மாற்றும் வகையில் ஆங்கிள் மேக் சரியாக தேடிக்கொண்டிருந்தபடியே இருக்கிறது. பானில் பொரிக்கப்பட்ட மாட்டு நாக்குதான் பான்செட் பீஃப் டங் அந்த உணவகத்தின் ஸ்பெஷல் டிஷ். மேலும் அதில் உள்ள தூக்கலான பூண்டு சோயா சாஸ் தான் அந்த உணவிற்கு உயிர் கொடுக்கிறது. அதை பார்த்தாலே வாயில் எச்சில் ஊறும் நிலையில் அவர் ஒரு துண்டை எடுத்து வாயில் போட்டுக் கொள்கிறார். அந்த இறைச்சி மிகவும் மென்மையாகவும் சுவை நிறைந்ததாகவும் இருப்பதால் ஆங்கிள் மைக்கால் அதை பாராட்டாமல் இருக்க முடியவில்லை. மாட்டு நாக்கு துண்டுகள் சரியான தடிமனில் வெட்டப்பட்டு அலங்காரத்திற்காக பக்கத்தில் சில காளாங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன. அதை ஒரு பெரிய வாய் சாப்பிடும்போது அவரது வாய் முழுவதும் அலாதி திருந்தியோடு பக்கத்தில் இருக்கும் பாஸ்தா கூட மிகச்சரியாக சமைக்கப்பட்டிருப்பதால் இப்போது ஆங்கிள் மைக் உலகத்தின் உச்சியில் இருப்பது போல உணர்கிறார். கொஞ்சம் மாட்டு நாக்குடன் ஒரு வாய் சாதம் அல்லது பாஸ்தா சேர்த்து சாப்பிட்டு அவர் அறிவதற்கு முன்பே மேசையில் இருந்த அனைத்தையும் சாப்பிட்டு முடித்து விடுகிறார். அதைத் தொடர்ந்து அவர் மேலும் ஒரு பங்கு மீட் சாஸ் ஒரு சிறிய கிண்ணம் சாதமும் ஆர்டர் செய்து அந்த மீட் சாஸ் சாதத்தின் மேல் ஊற்றி நன்றாக கலக்குகிறார். காரசாரமான கொத்துக்கறி அந்த மென்மையான உதிரியான சாதத்தின் மேல் நன்றாக படர்வதால் இந்த கூட்டணி அசாத்தியமான ஒன்றாக மாறுகிறது. ஆங்கிள் மேக் அடுத்தடுத்து ஒவ்வொரு வாயாக அள்ளி வாயில் போட்டுக்கொள்ள கண் இமைக்கும் நேரத்திற்குள் அந்த இரண்டாவது ரவுண்டும் முடிகிறது. இறுதியாக அவர் முழு மனநிறைவோடு தன் உதட்டின் ஓரங்களை துடைத்துக் கொண்டு புறப்படும் போதே அடுத்த முறை என்ன ஆர்டர் செய்ய வேண்டும் என்று ஏற்கனவே திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார்.